இஸ்லாமியர்கள் பற்றி பேசினா ஏற்கிறாரா விஜய் சொல்லுங்க. இஸ்லாமியர்கள் பற்றி இப்ப பெரியார் சொன்ன ஏற்கிறாரா கேளுங்க. இவ்வளவு நாளா சார் கிறிஸ்தவர்கள் பற்றி பேசினா ஏற்கிறாரா கேளுங்க. இவ்வளவு நாளா இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களை பத்தி எதுவுமே சொல்ல, இந்துக்கள்னா கிள்ளுக்கிறையான்னு கேட்டுட்டு இருந்தாங்க. இப்ப இஸ்லாமியர்களே சொல்லியிருக்காரு, இப்ப கிறிஸ்தவர்களே சொல்லியிருக்காருன்றது புரிய வருது. எல்லாரையும் தான் சொல்லியிருக்காருல்ல. நான் என்ன சொல்றேன், அவர் இங்க பாருங்க, அவர் சொல்லாதான் நான் சொல்லல, சரிங்களா? நான் கேட்கறது அவர் சொன்னதை விஜய் ஏற்கிறாரான்னு கேட்கிறேன். முரண்கள் இருந்தாலும் ஏற்கிறார். அவர் தான் கொள்கை தலைவர். நீங்க விஜயோட ஆளா? நீங்க விஜயோட ஆளா? நீங்க என்னங்க சொல்றது? நான் அந்த திமுக வந்து ஒரு ஆர்எஸ் பாரதியாவது சொல்லணும். அப்ப திமுக கருத்து நம்ம ஏத்துக்கலாம். டி கே இளங்கோவன் சொல்லுவாரு, துரைமுருகன் சொல்லுவாரு, யாரோ ஒருத்தர் சொன்னா நம்ம ஏத்துக்கலாம். புரியுங்களா? அப்ப அவங்க ராஜ்மோகனா சொல்லட்டும். விஜயே சொல்றாருல சார், என்னது முரண்கள் இருந்தாலும் என்ன கொள்கை தலைவர்னு என்ன முரண் வேணும் சொல்லட்டும். முரண்கள் இருந்தாலும் சொல்லிட்டீங்க. அதுல என்ன முரண் கேக்குறேன்? பெண்களை பத்தியா, தமிழை பத்தியா, கடவுளை பத்தியா, இந்த நாட்டு சுதந்திரம் கொடுக்கற பத்தியா, எதை பத்தி இருக்கீங்கன்னு சொல்லு. முஸ்லிம்களை பத்தி சொன்னதா, கிறிஸ்தவர்கள் பத்தி சொன்னதா? சொல்லுங்க. முஸ்லிம்கள் பற்றி பெரியார் பேச நான் ஏற்கிறேன்னு சொல்லுங்க. பெண்களுடைய கற்பை பத்தி பெரியார் சொன்னா நான் ஏற்கிறேன்னு சொல்லுங்க. தமிழ் மூடத்தனம் பெரியார் சொன்னா நான் ஏற்கிறேன்னு சொல்லுங்க. அப்ப சொல்லுங்க உங்க சில முரண்கள் இருந்தாலும். ஆனந்த் ஒரு சுகமான உள்ளாடை.